ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான தட்டைப்பயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தட்டைப்பயிர், காராமணி இந்த மாதிரி வேறு பேர்லாம் இருக்குது. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ இந்த சீசனில் இந்த பச்சை தட்டைக்காய் ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ கிடைச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குங்க. இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் கூட. இதே எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை தட்டைக்காயை நம்ம எடுத்துக்கலாம். இதுதாங்க பச்சை தட்டைக்காய். இந்த மாதிரி பச்சை கலர்லேயே இருக்கணும். இதை உரிச்சா இதுக்குள்ளே இந்த மாதிரி தட்டைக்கொட்டை இருக்கும். சில இடத்துல இதை காராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் உரித்து நம்ம அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் அடுத்த நாள் செய்கிறேன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே இதெல்லாம் உரித்து அதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அப்போ தான் அடுத்த நாள் டக்குன்னு வச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிடலாம். நம்ம வச்சிருக்க தட்டைப்பயிரை விட டபுள் டைம் தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க தட்டைப்பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லா தட்டைப்பயிரும் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாக போட்டாலே தட்டைப்பயிரோட வெந்துடும். இதுக்கு கட் பண்ணி போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வேகட்டும். இது வேகும் போது அப்பப்போ பொங்கி வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி கூட தோலெல்லாம் உரிச்சு எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ இந்த பயிரை எடுத்து நம்ம இந்த மாதிரி நசுக்கணும்னா நல்லா மாவு மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுடலாம். அது கூடவே நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் அண்ட் 2 வரமிளகாய் போட்டு அதை நல்லா நம்ம வதக்கிடலாம். இதுக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். அடுத்ததாக இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்போட உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 2-3 கொதி வர வரலாம் அதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நல்லா சுட சுட சாதத்தோடு இதை போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நான் இன்னைக்கு இந்த தட்டைப்பயிர் குழம்போட பீன்ஸ் கேரட் பொரியல் அண்ட் ரசம் வச்சுருந்தேன். இதோட காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. நான் இதே தட்டைப்பயிரை காஞ்ச தட்டைப்பயிரில் நான் இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். காஞ்ச தட்டைப்பயிரை விட இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற தட்டைப்பயிரில் செஞ்சோன்னா அது ஒரு மாதிரி நல்ல அரோமாவோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.